கொழும்பு மருதானையில் ஏற்பட்ட பதற்றம் 21 மாணவர்கள் கைது. யாழ் பல்கலைக்கழகத்தில் வெடித்த போராட்டம், ஆசிரியர் சங்கம் எடுத்த முடிவு. நான் யாரையும் வெட்ட மாட்டேன், பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய அம்பிட்டிய சுமணரத்ன தேரர். கொழும்பு மருதானை பகுதியில் இன்று மருத்துவ பீட மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது 21 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். ஜப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு பேராசிரியர் பிரிவொன்றை வழங்குமாறு கோரி இன்று கொழும்பு மருதானையில் உள்ள தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் முயற்சித்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கிடையில் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து குறித்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டதோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 21 பேரையும் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவிற்கு ஆதரவாக வெளியிட்ட அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மூடி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக விஞ்ஞான பீட வளாகத்தில் இன்று காலை ஒன்று கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் 31 யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியொன்றிலே கலந்து கொண்டு சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கம் நெருக்கடியான காலத்தில் நீதித்துறையின் சுதந்திரம் என்ற தலையங்கத்திலே உரையாற்ற இருந்தார். இந்த உரையாடல் இறுதி நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களில் ஒரு பிரிவினரின் நெருக்கடியின் காரணமாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருளிங்கம் மீளவும் அழைக்கப்பட்டு சட்டத்துறையிலே தனது உரையினை வழங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தினை உருவாக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக நிர்வாகமாகிய இணைந்து உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் நேற்று கோரிக்கை விடுத்திருந்தது. அதற்கமையவே இந்த போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் கதவடைப்பு போராட்டத்தை அடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சட்டத்தரணி ஸ்வஸ்திகாவிற்கு சார்பாக வெளியிட்ட அறிக்கையை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. இதன்போது ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட மாணவர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு சாதகமான பதில் கிடைக்காத நிலையில் மாணவர்களால் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டு போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நான் யாரையும் வெட்டமாட்டேன், எனது தவறுக்கு மன்னிப்பு கோருகின்றேன் என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன் என மட்டக்களப்பு மங்களா ராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கூறிய இனவாத கருத்துக்கள் தமிழ் சமூகத்திடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது கருத்துக்கள் தொடர்ந்தும் சர்ச்சைக்குரியவையாக காணப்படும் நிலையில் அவரது இனவாத கருத்துக்களுக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். தேரரின் இந்த கருத்து பாரதூரமானது என தெரிவித்து அவரை கைது செய்யுமாறு பல முறைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவரது இனவாத கருத்துக்கள் அடங்கிய காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தான் மிகுந்த வேதனையில் இருந்ததன் காரணமாக இவ்வாறு பேசியதாகவும் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் அம்பிட்டிய தேரர் தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவிக்கையில், மட்டக்களப்பில் பல தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் மீது அதீத நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவர்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. அவர்களிடம் நான் மன்னிப்பு கோருகின்றேன். இவ்வாறு மன்னிப்பு கோருவதில் எந்த தவறும் இல்லை. நான் கோபம் காரணமாக வெளியிட்ட கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தவறான முறையில் வெளிக்காட்ட முயற்சிக்கின்றார்கள். நான் எனது கோபத்தை வெளிக்காட்டியமைக்கான காரணத்தை கூட்டமைப்பினர் உள்ளிட்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனது தாயின் சமாதி உடைக்கப்பட்டுள்ளது. எனது தாய் மாத்திரமன்றி மேலும் சில சிங்களவர்களின் சமாதி குறித்த மயானத்தில் உள்ளது. இதனை செய்தது யார்? யாரையும் குறை கூறுவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. காவல் நிலையத்தில் நாம் மேற்கொண்ட முறைப்பாடுகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலையிலேயே நான் மயானம் உள்ள இடத்துக்கு சென்றேன். அங்கு நான் வெளியிட்ட சில கருத்துக்களை வைத்து என்னை தாக்க முயற்சிப்பது தவறாகும்.
இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் எனது தாயின் சமாதியை உடைத்ததை ஒப்புக்கொண்டார்கள். தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கோரினார்கள். இந்த நிலையில் நானும் எனது தவறுக்கு மன்னிப்பு கோரினேன். இருதரப்பினரும் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் நான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டேன். எனினும் இந்த மயான பூமியில் எனது தாயின் சமாதி இல்லை என கூட்டமைப்பின் உறுப்பினர் ரா சாணக்கியன் கூறுகின்றார். அவர் ஏன் அவ்வாறு கூறுகின்றார் என்பதே தற்போது எனது பிரச்சினை. நான் யாரையும் வெட்ட மாட்டேன், என்னால் வெட்டவும் முடியாது. அந்த கூற்று நான் கோபத்தில் கூறியது. எனது கருத்துக்களால் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பில் நான் கவலை அடைவதாகவும் நீதிமன்றில் கூறியிருந்தேன். அத்துடன் இந்த சம்பவத்தில் நான் தமிழ் மக்களையும் ஏசவில்லை. கடமை தவறிய காவல்துறையினர் மீதான எனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தேன். எனது கூற்றுக்களை சாணக்கியனின் ஊடகங்கள் தவறான முறையில் செய்தியாக்கியிருந்தன. இவ்வாறான தரப்பினருக்கு எதிராகவே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட்டின் நிலை, நாட்டின் நிலை இரண்டும் ஒன்றே என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நீண்ட காலத்திற்கு முன்பே அமைச்சர் இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். கிரிக்கெட் மீதான மரியாதையை இலங்கை இழந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷம்மி டி சில்வா இருந்தபோது நாமல் ராஜபக்ஷ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷம்மி டி சில்வா இருந்தபோது நாமல் ராஜபக்ஷ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். கிரிக்கெட் நிறுவனங்களில் அதே பெயர்கள் எப்படி மாறி வருகின்றன என்பதை பார்க்கின்றோம். இந்த தோல்விகளுக்கான பொறுப்பை தற்போது ஓய்வு பெற்ற மூத்த வீரர்களும் ஏற்க வேண்டும். இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் தங்களது சாதனைகளுக்காக விளையாடினர். மூத்த வீரர்கள் ஒரேடியாக வெளியேறினால் இளம் வீரர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். எனவே இதற்கான பொறுப்பை நாம் கூட்டாக ஏற்க வேண்டும் என்றார். மேலும் தொலைதூர மாவட்டங்களில் திறமையான சிறார்கள் இன்னும் கூட தோள்பந்தை தொடராமல் இருக்கின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹன பண்டார மற்றும் சுஜித் பெரேரா ஆகியோருக்கிடையில் ஏற்பட்ட முறுகல் நிலை குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை சபாநாயகரிடம் கையளித்துள்ளது. இன்று கடைசியாக கூடிய குறித்த குழு அதன் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவிடம் கையளித்ததாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மற்றும் ரோஹன பண்டார மற்றும் சுஜித் பெரேரா ஆகியோருக்கிடையில் கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தினுள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாடாளுமன்ற வளாகத்தில் தன்னை தாக்கியதாக குற்றம் சுமத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் பெரேராவுக்கு எதிராக வெலிக்கடை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ, அமைச்சர் ரமேஷ் பத்திரன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இம்தியாஸ் பாகிர் மார்க்கர் மற்றும் ஜெயந்த கருணா திலக ஆகிய உறுப்பினர்களை உள்ளடக்கி குறித்த குழு நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.